வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். பாசிப்பருப்பு மோதகம். இதனுடைய டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை வறுத்துக்கலாம். இந்த கப்பில் 1 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை இந்த பேனில் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு பக்கத்திலே இருந்து கைவிடாமல் இந்த பருப்போட கலர் லேசாக பொன்னிறமாக வர வரையும் வறுத்துக்கணும். இப்போ பருப்பு லேசாக பொன்னிறமாக வறுபட்டு நல்ல ஒரு வாசனையும் வந்துடுச்சு. இப்போ இதை உடனே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். பேன்லேயே இருந்ததுன்னா பருப்போட கலர் மாறிடும். அதனால் உடனே நீங்கள் மாற்றிடுங்க. மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு. இதை நல்ல நைஸான பவுடராக அரைச்சிக்கலாம். அடுத்து இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் மெல்ட் ஆனதும் இதில் நம்ம பாசிப்பருப்பு எடுத்த கப்லேயே 1/4 கப் அளவுக்கு நல்ல நைஸான ரவையை சேர்த்து 1 நிமிஷம் போல் வறுக்கலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அரைச்ச பாசிப்பருப்பு பவுடரை சேர்த்துட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க. நீங்கள் வறுத்துட்டு இருக்கும்போது சின்ன சின்ன கட்டிகள் இருந்ததுன்னா அதை நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா உதிராக வர மாதிரி வறுத்துக்கங்க. இந்த மாதிரி நெய்லேயே நம்ம வறுத்துட்டோம்னா மோதகத்தோட சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற விட்டுறலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது கூட நம்ம பாசிப்பருப்பு எடுத்த கப்லேயே 3/4 கப் அளவுக்கு பவுட்ரு பண்ண சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் சர்க்கரையை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 3/4 கப் மெஷர் பண்ணிக்கோங்க. இது கூட 3/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் 2 பிஞ்ச் டேபிள் சால்ட்டும் சேர்க்குறேன். இதை நல்லா கையை வச்சு அழுத்தி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய்யை உருக்கி சேர்க்குறேன். நெய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாவை நம்ம கையில் எடுத்து பிடிச்சோம்னா நல்லா இந்த மாதிரி டைட்டாக பிடிக்க வரணும். அப்போ தான் மோல்டில் வச்சு ரெடி பண்ணும்போது மோதகம் கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும். இந்த மோல்டு வச்சு தான் நம்ம மோதகம் ரெடி பண்ண போகிறோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். சேர்க்கும்போது நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி சேர்க்கணும். இப்போ ஃபில் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல அழகான ஷேப் கிடைச்சிருக்கு. டேஸ்டான பாசிப்பருப்பு மோதகம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணிடலாம். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.